கல்வியாளர் திருமிகு காயத்ரி முன்னிலைகிறார். சார், மேடம் வணக்கம். மாநில அரசு புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இதுல ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா 2024ல அவங்க கொண்டு போய் முருகேசன் கமிட்டி அவர்கள் சப்மிட் பண்ணும்போது என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு வந்ததோ அதை அப்படியே தான் அதுல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல நிறைய விஷயங்கள் பெயர் அளவுல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அந்த விளையாட்டுகளுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு அவங்க சொல்றதாக இருக்கட்டும், இல்ல அங்கன்வாடி மையங்களுக்கு பெயரை மாற்றோம் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த அளவிற்கு சேஞ்சஸை இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத நாம பார்க்கணும். அது போல மாநில பட்டியலுக்கு மாத்தி இருந்தா நீங்க என்ன பண்ணிப்பீங்க? இப்ப சமச்சீர் கல்வி அப்படிங்கறத இதே கவர்மெண்ட் இதுக்கு முந்தி இருக்கும்போதுதான் கொண்டு வந்தது. அந்த காரணத்தினாலதான் 2017ல ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு நீட் தேர்வை எதிர்கொள்ளும் பொழுது நம்முடைய மாணவர்கள் 1-2 பேர் கூட ஜெயிக்க முடியாம போச்சு அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே போல 11ஆம் வகுப்பிற்கும் பொது தேர்வு தொடரும் அப்படிங்கிறது மாணவர்கள் மேல திணிக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக தான் நான் பாக்குறேன். அதே போல இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் மொழி முதலாவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுல விடுபட்டு போன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதே சென்னை கார்பரேஷன்ல கூட தெலுங்கு பள்ளிகள், உருது பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகள்லயும் தமிழ் முதல் அப்படி முதல் மொழி ஆக்கப்பட்டால் தெலுங்கோ உருதோ அங்கு கண்டினியூ செய்யப்படுமா? அப்படி செய்யப்பட்டால் அது இருமொழி கொள்கையாக 3 மொழி கொள்கையாக இருக்குமா அப்படிங்கிறது தான். நாம நீட் தேர்வை வேண்டாம் அப்படின்னு சொல்றோம், நுழைவுத் தேர்வுகளை வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் 10, 11, 12 3 வகுப்புகளுக்குமே தொடர்ந்து பொது தேர்வு. ஏன்னா இந்த 11th பாடம் படுத்தப்பட்ட போதே இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். இந்த பொது தேர்வு அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு பதிலாக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படின்னு. ஏன்னா எந்த குழந்தையும் 11th படிக்க மாட்டேன்னு சொல்லல, 11th பாடத்தை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லல. அப்ப அதை அவர்களுக்கு 11th பாடத்தை ஒமிட் பண்ணிட்டு 12th சொல்லி கொடுத்தது நம்முடைய பாடத்திட்டமோ நம்முடைய ஆசிரியர்களோ. அப்போ தவற நான் வச்சுக்கிட்டு என் குழந்தைய பனிஷ் பண்றதுல எந்த விதமான நியாயம் இருக்கு? நான் இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், இப்பயும் நான் அதை சொல்றேன். சோ இது போல நிறைய விஷயங்கள் இந்த மாநில கல்விக் கொள்கையில இருக்கிற விஷயங்கள் இருக்கு. தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க 75 வருஷ காலமா தமிழ் மொழிக்கு நீங்க முக்கியத்துவமே கொடுக்கலையா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை அதை தான் சொல்லுது, தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் நீங்க தமிழ்லயே படிங்க, மருத்துவ கல்வி தமிழ்லயே படிங்க, தொழில்நுட்ப கல்வி தமிழ்லயே படிங்கன்னு சொல்றதோட அவங்க நிப்பாட்டல. 2022 நான் நினைக்கிறேன் பட்ஜெட்ல எல்லா மாநிலங்களுடைய தாய்மொழியில புத்தகங்களை, டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணாங்க. இதே தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் 2023 நினைக்கிறேன் நம்ம ஃபண்ட் அலாட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ அதுதான் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது. இப்ப நம்ம தாய்மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது பெயரளவில் இல்லாமல் முதல்ல அவங்களுக்கு அதை ரீச் பண்ண வைக்கணும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சில டிபார்ட்மெண்ட் தமிழ் வழியில பல வருஷங்களாக இருக்கு. ஆனால் அது சக்சஸிவா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா முதல்ல அவனுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடா உள்ள புக்கை தாய்மொழியில கொடுக்கணும். அப்பதான் அவன் தமிழ்ல படிப்பான். அப்போ வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அவனுக்கு தமிழ் இருந்திருக்கணும், அங்கேயும் அது இல்லை. அப்போ எல்லா இடங்களிலும் தாய்மொழியை நீங்கள் முதன்மைப்படுத்திய பிறகு இதை அறிமுகப்படுத்தணும். அப்பதான் அது அவங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால இது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கல இந்த கொள்கையில. என்ன ஏன்னா அதுக்குள்ள ஒரு சில ஷரத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னு ஹைலைட்ஸ் 2024ல வந்தது. இப்ப அதை பற்றி எதுவும் பேசல. நான் அது முதல்ல அதுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த ப்ராஸ்டிடியூஷன் ஃபீல்டுல இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுடைய குழந்தைக்கு, HIV பாதிக்கப்பட்ட அவர்களுடைய குழந்தைக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஹைலைட்ஸ்ல லாஸ்ட் இயர் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இப்ப இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இவர்களுடைய புக்கை முழுசா படிச்சு பார்க்காம சொல்ல முடியாது. அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா பள்ளிக்கூடத்துல அந்த பிள்ளைகளை நீங்க அவர்களுக்கு சிறப்பு கவனம்னா என்ன செய்வீங்க? அப்ப இது HIV பாதிக்கப்பட்டவர்களுடைய குழந்தை, இவங்க இந்த பாலியல் தொழில இருக்கக்கூடிய குழந்தைகளை மீட்டெடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது அதுவே அந்த குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய மென்டல் ட்ராமாவை கிரியேட் பண்ணாதா? அப்ப இது ஹைலைட்ஸ்ல இருந்தது. ஆனால் இன்னைக்கு பேசின யாருமே, அது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசல. அதை பேசும் பொழுது முழுமையாக அதை தெரிந்து கொண்டு தொடர்ந்து நாம் அதை பற்றி விவாதிக்கணும். கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா அது மாணவர்களுடைய பிரிவை ஏற்படுத்தும். விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமிகு காயத்ரி.
அடுத்ததாக இந்த புதிய கல்விக் கொள்கை வெளியிட்ட பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதை பார்க்கலாம். அதில் என்றைக்குமே அதுக்கு ஒரு கட்டாயமாக இருக்கிறதுலேருந்து இருமொழி கொள்கை மட்டும்தான் இங்கே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோங்கன்னு சொல்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒன்று. இன்னொன்று நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஆல்ரெடி நம்ம நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குதோ அதில் ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சு இதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு யாராச்சும் சொன்னால் கூட அதை மாற்றாமல் அதை எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பிகாஸ் இந்த ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக, ரிசல்ட்டே கொடுக்காமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு மாற்றத்தை தேடி போகலாம் அப்படிங்கும்போது ரிசல்ட் கொடுக்குற சிஸ்டத்தை நம்ம மாற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் நான் அறிவித்தது மாதிரியான பல்வேறு திட்டங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக டெக்னாலஜி வைஸ் எப்படி நம்முடைய குழந்தைங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம், டேட்டா சயின்ஸ் சார்ந்து எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம், ஃபினான்ஷியல் பிளானிங் சம்பந்தம் எப்படி. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே கொண்டு போகிறதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ளேருந்து குழந்தைங்களுக்கு ஒரு புரிதலோடு அந்த வாக்கியத்தை எழுதுகிறாங்களா, வாசிக்கிறார்களா, கணக்கு படம் 3வது வகுப்பு சார்ந்துக்கிற குழந்தைங்களுக்கு அந்த 3ஆம் வகுப்பு சார்ந்துக்கின கணக்கு பாடத்தை போட முடிகிறதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக நாங்கள் அதை கொண்டு போகிறதுக்காக இருக்கிறோம். நாங்கள் இது கண்டிப்பாக இன்னும் அதிகப்படியான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும். மாநில கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் எப்படிமா? ஆமாம், இது இப்போலேருந்து இது ஒன்ஸ் சிஎம் வாயிலேருந்து வார்த்தை வந்தாலும் சரி, அவர் கையிலேருந்து ரிலீஸ் பண்ணாலும் சரி, இட் இஸ் கன்சிடர் அஸ் ஜியோ மாதிரி தான். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆமாம் ஆமாம், இப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ நிறைய கருத்துக்கள் பல இடத்துலேருந்து வந்துச்சு இதில். ஸோ 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளோதான்.